ஹாப்பி மார்னிங் டீச்சர்ஸ். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பிஃபார்ம் வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். பிஃபார்ம் வேர்ப்ஸை எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினிஷன். வாட் ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ்? இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது பிஃபார்ம் வேர்ப்ஸை நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்ட்டுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர். இது வந்து ப்ரெசண்ட்டில். பாஸ்ட்டுக்கு நம்ம இன்னொரு நாள் டாபிக் போடுவோம், அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒன்லி பிஃபார்ம் வேர்ப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆம், ஈஸ், ஆர். லிங்க் த சப்ஜெக்ட் டு எ ஸ்டேட் ஆர் ஹெல்ப் அண்ட் ஆக்ஷன் வேர்ப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆம். ஸோ ஆம் வந்துட்டு ஒன்லி யூஸ்டு வித் ஐ அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் ஐ வந்துட்டு ஆம் கூட தான் சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈஸ், யூஸ்ட் வித் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். ஹீ, ஷீ, இட்டு, கேட். அதாவது தமிழில் அவன், அவள், அது, பூனை, இதெல்லாம் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இது கூட வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் ஈஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்பு ஆர், யூஸ்டு வித் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். வி, நாங்கள், யூ. ஸோ இந்த யூ வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வரும். யூ வந்துட்டு செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னும் சொல்லுவோம், செகண்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ யூ அப்படிங்கிற போது நீ அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர், நீங்கள் அப்படிங்கும்போது அது ப்ளூரல். ஸோ யூ அப்படிங்கும்போது ரெண்டு விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது சிங்குலர், அவனை பார்த்து பேசும்போது யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்க, கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள். நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். ஸோ வி அப்படின்னா நாங்கள், யூ நீ நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், கேட்ஸ் அப்படின்னா பூனைகள். ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் பன்மையில் சொல்லும் போது நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆம், ஈஸ், ஆர். ஒன்ஸ் அகைன் ஆம் வந்துட்டு ஐ கூட தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ பாய், ஐ ஆம் அ கேர்ள் அப்படிங்கிற பிளேசஸில் நம்ம ஆம் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து நம்ம சென்டென்ஸை ஸ்ட்ரக்சராக நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த வேர்ப்ஸை வந்து சப்ஜெக்ட் கூட எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிறது சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஐ, ஹீ, ஷீ, இட்டு, யூ, வி, தே. இந்த ஹீ, ஷீ, இட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம நேம்ஸ், பாய்ஸ் நேம்ஸு, கேர்ள்ஸ் நேம்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், திங்ஸ் நேம்ஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹீ, ஷீ, இட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹீக்கு பதிலாக எனி ஒன் பாய் நேம், ஷீக்கு பதிலாக எனி ஒன் கேர்ள் நேம், இட்டுக்கு பதிலாக. அதே போல் வி அண்ட் தே. தே அப்படிங்கும்போது ரெண்டு சப்ஜெக்ட் நேம்ஸும் வரலாம், ராம் அண்டு ராஜு அப்படிங்கும்போது தே அப்படிங்கிறதுல வரும். ஓகேங்களா, அது வந்து சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஐ, அதுக்கு எது சூட் ஆகும்னு ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, ஆம். ஸோ ஐ ஆம், அதோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் ரீடிங் எ புக். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஐ ஆம் ப்ளஸ் மெயின் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஆம் அ டாக்டர் அப்படிங்கும்போது நான் ஒரு டாக்டர், நம்மளுடைய பொசிஷனை அங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பிளேஸில் ஐ ஆம் அ பாய், ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அ டீச்சர், அந்த மாதிரி வந்துட்டு பிளேஸில் வரும்போது ஐ ஆம். அடுத்தது ஐ ஆம் ரீடிங் எ புக் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்குது, அதாவது ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது ப்ரெசண்ட் கண்டினியூஸ். அந்த மாதிரி இடத்துல ஐ ஆம் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜியை நம்ம அங்கே யூஸ் பண்ணணும். செகண்ட் சென்டென்ஸ், ஹீ, ஷீ, இட் கூட என்ன வரணும், ஈஸ் வரணும் அப்படின்ட்டுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹீ ஈஸ், ஷீ ஈஸ், இட் ஈஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் கைண்ட், த டாக் இஸ் பார்க்கிங். ஸோ ஷீ இஸ் கைண்ட் அப்படிங்கிறதுல அந்த பொண்ணு ரொம்ப கைண்டாக இருக்கா.
ஓகே, ரொம்ப அன்பாக இருக்கா அப்படின்ட்டுன்னு அர்த்தம். த டாக் இஸ் பார்க்கிங். பார்க் அப்படின்னா குறைக்கிறது. ஸோ அந்த அந்த டாக் வந்துட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுது, குறைச்சிக்கிட்டே இருக்குது. த டாக் இஸ் பார்க்கிங். நெக்ஸ்ட்டு யூ வி தே. ஸோ அது கூட நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஆர் யூஸ் பண்ணணும். யூ ஆர், வி ஆர், தே ஆர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தே ஆர் டான்ஸிங். தே அப்படிங்கிறது ப்ளூரல், பன்மை. ஸோ தே அப்படிங்கிறதுல 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். ஸோ தே அப்படின்னாலே அது ப்ளூரலில் போயிடும். ஸோ அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அந்த இடத்துல நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணணும். தே ஆர் டான்ஸிங். ஸோ அவர்கள் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அங்கே நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு பொதுவாக சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கைண்ட்ஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தமிழில் வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். 4 வார்த்தை 3 வார்த்தை சேர்ந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கும். அது எந்த ஃபீலிங் கொடுக்காது, எந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்காது, அது கொஷின் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்: ஐ எம் ஃபீலிங் கிரேட் டுடே. ஐ எம் ஃபீலிங் கிரேட் டுடே. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் நான் இன்றைக்கி ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சன்னி டே. ஸோ இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கு. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சன்னி டே. மை மாம் இஸ் குக்கிங் டின்னர். கண்டினியூஸ் டென்ஸ். அம்மா டின்னர் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஈஸ் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம எடுத்துக்கணும். மை மாம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ யாருக்கு பதிலாக அந்த இடத்துல ஈஸ் ஷீ இருக்கிற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஹீ ஷீ இட்டுக்கு தான் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், ஈஸ். ஸோ அதனால் மை மாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷீ இஸ் குக்கிங் டின்னர். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அவுட் சைடு. ஸோ த சில்ட்ரன் அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டில் நம்ம எடுத்துக்கணும், தே. ஓகே, அவர்கள், குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அது ப்ளூரலில் போயிடுது. த சில்ட்ரன், சைல்டு அப்படிங்கிறது சிங்குலர், சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அவுட் சைடு. நெக்ஸ்ட், யூ ஆர் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். யூ ஆர். ஸோ இதை ஒருத்தரை மீன் பண்ணியும் சொல்லலாம். ஆல்ரெடி முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். யூ அப்படிங்கிறது நீ அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம், நீங்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். யூ ஆர் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம நீ உன்னுடைய ஜாபை நல்லா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு கண்டினியூஸில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங். பேர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ப்ளூரலில் இருக்குது, பன்மையில். ஸோ அதனால் ஆர் யூஸ் பண்ணுறோம். த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங். பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், எப்படி நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை மாற்றலாம், இப்போ பார்த்தது இல்லையே, நம்ம எப்படி அதை நெகட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ் வித் ஆம். ஸோ ஆம் கூட எப்படி நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ்னாலே நம்ம ஆஃப்டர் த வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, பி ஃபார்ம் வேர்ப்ஸ். அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம். NOT, நாட் அப்படிங்கிறது நெகட்டிவை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஐ ஆம் நாட் லேட். ஸோ நான் லேட்டாக வரல. ஓகே, இதுவே நம்ம அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றணும்னா ஐ ஆம் லேட் அப்படின்னா நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்னு ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஐ ஆம் லேட், நான் லேட்டாக வந்துட்டேன். ஸோ இது நெகட்டிவில் மாற்றும் போது அந்த வேர்ப்க்கு அப்புறம் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் நாட் லேட். நெக்ஸ்ட்டு, ஐ ஆம் நாட் ஹங்க்ரி எட். எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஐ ஆம் நாட் ஹங்க்ரி எட், எனக்கு இன்னும் பசிக்கலை. நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இன்னும் பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி டைமில்
நம்ம ஐ ஆம் நாட் ஹங்க்ரி எட், ஹங்க்ரினா பசி, ஐ ஆம் நாட் ஹங்க்ரி எட், எனக்கு இன்னும் பசிக்கலை. நெக்ஸ்ட் அடுத்தது ஈஸ். எப்படி ஈஸ் கூட நாட் யூஸ் பண்ணுறது? இதில் ஒரு சில புக்ஸில் இல்லை நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல, ஹீ இஸ்ன்ட் கம்மிங் டுடே, அதாவது ஈஸ் தனியாகவும் என்ஓடி தனியாகவும் இருந்தால் அதை வந்து நம்ம ஈஸ் நாட் அப்படின்ட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுவே ஈஸ் பக்கத்துலேயே என் கொடுத்து அப்பாஸ்ட்ரஃபி டீயில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கான்ட்ராக்ஷன், இங்கிலீஷ் டேர்ம் பிரகாரம் அதை கான்ட்ராக்ஷன், அதோடைய டேர்ம் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ஷன், அதை நம்ம இசன்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். He isn't coming today. He isn't coming today. அவன் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். He isn't coming, ஏன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நெகட்டிவில் இருக்குது. கம் ப்ளஸ் ஐஎன்ஜி, மெயின் வெர்ப் கூட ஐஎன்ஜி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நெகட்டிவ் ஃபார்மேஷன். He isn't coming today. The car is not red. இஸ் நாட் ரெட். இந்த இடத்துல தனித்தனியாக இருக்குது, அதனால் நம்ம தனித்தனியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். த கார் இஸ் நாட் ரெட், அந்த காரு சிவப்பு கலர் இல்லை. ஷீ இஸ்ன்ட் அட் ஸ்கூல், இங்கே சேர்ந்துருக்கு, ஸோ அப்போ நம்ம கான்ட்ராக்ஷன் பிரகாரம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷீ இஸ்ன்ட் அட் ஸ்கூல், அவள் ஸ்கூலில் இல்லை, ஸோ நெகட்டிவ் ஃபார்மேஷன். அடுத்தது ஆர். தே ஆரண்ட் நாய்ஸி. தே அப்படின்னா நம்ம ப்ளூரல் ஆல்ரெடி பார்த்தோம். தேனா பன்மையில் எடுத்துக்கணும், மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தே ஆரண்ட் நாய்ஸி, அவங்க சத்தம் போட்டு கொண்டிருக்கவில்லை. வி ஆர் நாட் ரெடி எட், நாங்கள் இன்னும் புறப்படவில்லை, கிளம்பவில்லை, இன்னும் கிளம்பவில்லை. அந்த இன்னும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் ஒய்இடி எட் யூஸ் பண்ணணும். வி ஆர் நாட் ரெடி எட். யூ ஆரண்ட் லாஸ்ட், நீ தொலைந்து போகவில்லை. லாஸ்ட்னா தொலைகிறது. ஸோ யூ aren't lost. ஓகேங்களா? ஸோ இது ஆம் இஸ் ஆரோட நெகட்டிவ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேமிங் கொஷின். ஸோ இதே வேர்ப்ஸை வச்சு நம்ம எப்படி கொஷினாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஸ்வாப் அண்ட் ஆஸ்க். ஃபஸ்ட்டு ஸ்வாப். ஸ்வாப்போட மீனிங் என்ன அப்படின்னா பிளேஸை மாற்றுறது, இன்டர்சேஞ்ச். அதாவது சப்ஜெக்டிவ் வேர்பையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப் அப்படின்னு அர்த்தம். ஸ்வாப் பண்ணி கொஷின் பண்ணணும். ஆஸ்க் அப்படின்னா கேளு, கேள்வி கேளு அப்படின்னு அர்த்தம். ஆம் ஐ யோர் டீம்மேட், எண்டில் என்ன இருக்குது, கொஷின் மார்க் இருக்குங்களா? அப்போது இது கொஷின் டைப் சென்டென்ஸ், ஃப்ரேமிங் கொஷின் சென்டென்ஸ். ஆம் ஐ யோர், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது ஐ, ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுல என்ன இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ அப்போது சப்ஜெக்ட் செகண்ட் பிளேஸுக்கு போய் வேர்பு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். ஆம் ஐ யோர் டீம்மேட், எண்டில் கொஷின் மார்க் பண்ணால் உன்னோட டீம்மேட்டா அப்படின்ட்டுன்னு கொஷின் அரைஸ் பண்ணுற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு பேர் தான் ஃப்ரேமிங் கொஷின்ஸ். இட் இஸ் கோல்ட் இன் ஹியர். இஸ் இட் கோல்ட் இன் ஹியர், இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கா? இங்கே, ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். இஸ் இட் கோல்ட் இன் ஹியர். இஸ் யுவர் சிஸ்டர் அ ஸ்டூடெண்ட், உன்னுடைய தங்கச்சி, சிஸ்டர்னா அக்காவோ தங்கச்சியோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இஸ் யுவர் சிஸ்டர் அ ஸ்டூடெண்ட், உன்னுடைய அக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை தங்கச்சி ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறோம். ஆர் வி இன்வைட்டட் டு த பார்ட்டி, நாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கோமா அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறோம். ஆர் வி இன்வைட்டட், வி அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவே நார்மல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா வி ஆர் இன்வைட்டட் டு த பார்ட்டி, அந்த இடத்துல கொஷின் மார்க் போடக்கூடாது, ஏன்னா அது நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக போயிடும். இதுவே கொஷினாக மாற்றுறதுனால சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வேர்ப் வருது. ஸோ ஆர் வி இன்வைட்டட் டு த பார்ட்டி, கொஷின் அரைஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்கணும். ஆர் த கீஸ் ஆன் த டேபிள், டேபிள்ஸ் மேலே கீஸ் இருக்கா? ஆர் த கீஸ் ஆன் த டேபிள், கொஷின் மார்க். ஆர் த கீஸ், ஏன் அங்கே ஆர் இருக்குது, ஏன்னா சப்ஜெக்ட் என்னவா இருக்குது, கீஸ், ப்ளூரலில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளூரலுங்கும் போது டெஃபினட்டாக நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணணும் இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம். ஆர் த கீஸ் ஆன் த டேபிள். ஆர் யூ லிசனிங் டு மியூசிக், நீ மியூசிக் கேட்டுட்ருக்கியா, சாங்ஸ் கேட்டுட்ருக்கியா, கேட்டுக்கொண்டிருக்கிறாயா அப்படின்னா அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். ஸோ யூ அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆர் தான் வரணும். ஸோ இதை பாசிட்டிவில் நம்ம பார்க்கும்போது யூ ஆர் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னா அது நார்மல் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ்.
இதை நம்ம ஃப்ரேமிங் கொஷினாக மாற்றுறதுனால வேர்பு சப்ஜெக்ட் முன்னாடி வந்துடுது. எது சப்ஜெக்ட்? யூ. ஆர் யூ லிசனிங் டு மியூசிக்? எண்டில் கொஷின் மார்க். இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணணும். இப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷினுக்கு எஸ் ஆர் நோ டைப்பில். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆன்சர்ஸ். இஸ் ஷி ஹாப்பி? அவள் சந்தோஷமாக இருக்காளா? இஸ் ஷி ஹாப்பி? எஸ் ஷி ஈஸ். நம்ம வேணால் ஹாப்பியும் போடலையா, ஷி இஸ் ஹாப்பி அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஷி இஸோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எஸ் ஷி இஸ். ஆர் யூ டயர்ட்? நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா? எஸ் ஐ ஆம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆன்சர்ஸ். எப்படி நெகட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுக்கறது? ஆர் தே ஹோம்? அவங்க வீட்டில் இருக்காங்களா? நோ தே ஆரண்ட். அவங்க வீட்டில் இல்லை. இஸ் த டாக் பிக்? அந்த டாக் ரொம்ப பெருசாக இருக்கா? நோ இட் இஸ்ன்ட். நோ இட் இஸ்ன்ட் பிக். அது பெருசாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஆன்சர்ஸ். எஸ் ஷீ இஸ் ஹாப்பி. ஸோ இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட ஃபுல் ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் ஷீ இஸ் ஹாப்பி. நோ தே ஆரண்ட் ஹோம். நோ இட் இஸ் நாட் பிக் டாக். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆன்சரிங் ஃபார் த கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கி உண்டான டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்ததுன்னா அகெயின் வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை செக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஒரு 12 or 12:30 உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், எவாலுவேஷன்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.